ஜூம் திருச்செந்தூர் பகுதிகளில் நிறைய அமானுஷ்ய சக்திகள் நிலவரதாகவும் அதை நிறைய பேர் பார்த்துருக்கதாகவும் சில சத்தங்கள் கேட்கறதாகவும் கூறுறாங்க. அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆமா, அதிகமா பார்த்துருக்கேன். அடிக்கடி சத்தங்கள் சத்தங்கள் அடிச்சுதான் உங்களுக்கு அடிச்சா கேட்டுச்சு. கண்டிப்பா கேட்டுருவோம். உங்களுக்கு சத்தங்கள்லாம் ஆமா கேட்டுச்சுங்க. இந்த மாதிரி சத்தங்கள்லாம் அடிக்கடி கேட்குது. திடீர்னு கதவை தட்டுறாங்க, போய் திறந்து பார்த்தா டக்குனு ஏதோ கழுது பிடிச்சி நெருக்குது. யாருன்னு தெரிய மாட்டேங்கி ஓடிடுது. சின்ன சின்ன ஒரே சத்தம், இன்னும் தெரிய மாட்டேங்கி. எங்களால இங்க இருக்க முடியல. அரசு வந்து இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க முடியாங்க. இது காரணம் என்ன? எந்த மாதிரி நேரத்தினால இந்த மாதிரி நடக்குது? என்ன காரணத்தினால இது நடக்குது? இது வந்துட்டு இங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. வெளியில தூக்கு போட்டு அங்க வெளியிலயா? அந்த ரோட்டுக்கிட்டயா? சரிங்க. மரத்துல எல்லாம் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. எங்க மரம் இருக்கு? இந்த வேலைக்கிற வேலை மரத்துலயா? இந்த மரத்துல தான் தூக்கு போட்டு செத்து போய் அது என்ன அது ஆவியா அலைஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம். உங்களுக்காக அப்படி தெரியுது. நீங்க நல்லா வசதியா இருக்க மாதிரி தெரியுது. செயின் எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய செயின் என்னமோ பிடிக்குமோ என்னமோ தெரியல. திரும்பி செயினை பிடிச்சி ஆரம்பிச்சிச்சு. அதே உசுறு போறது கூட பிரச்சனை. இவருக்கு வந்து இவர் உசுறு போறது கூட பிரச்சனை இல்லை. இவர் செயினை பிடிச்சிருந்ததே பெரிய பிரச்சனை. அது எங்க மாமா வீட்டுல போட்ட செயினுங்க. அப்படியா? கிளியவங்க வீட்டுலயா? ஆமா, பச்சை அவங்க கிளியவங்க வீட்டுல வந்து இந்த செயின் போட்டிருக்காங்க. அந்த செயினை வந்து அந்த பேய்கள் இருக்கிறது தான் இவருக்கு மிகப்பெரிய பயமா இருக்கு. வாங்க நம்ம அவரோட சேர்ந்து வெளியில போய் அது என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். உட்கார்ந்துருக்கு. இப்படி பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல தாங்க அப்பப்போ சத்தம் கேட்குது. திடீர் விடியலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாங்க வாங்க இப்போ ஒரு அமானுஷ்ய நோக்கி இந்த மாதிரி ஒரு இருட்டு தெரியுது இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து பயங்கர பேய்கள்லாம் பாருங்க. ஏதோ ஒரு தெரியுதா? பாருங்க, இருட்டா ஏதோ ஒண்ணு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆமா தெரியுது. ஓடுங்க 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 ஓடுங்க. பல ரூம்குள்ள போறோம். கதவு தட்டுற சத்தம் கேட்காம பாருங்க, கதவு தட்டுற சத்தம் கூட கேட்கும் பாருங்க. ஆமா, அமானுஷ்ய சக்தி. கதவை திறக்காதீங்க. பாஸ் பண்றா சிவா. இந்த மாதிரி இந்த பகுதிகளில் பல மக்கள் பல இதை பார்த்ததா சொல்றாங்க, பல சத்தங்களை கேட்டிருக்கதா சொல்றாங்க. நம்மளே இப்போ நேரடியா ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம், அது நம்மளே விரட்டுச்சு. இந்த மாதிரி இனிமே ரிஸ்கான விஷயங்கள்ல நாங்க இறங்க மாட்டோம். விஜய் குழுவினருக்கு நன்றி. சண்டியர் சபரி, கேமராமேன் சிவபாலனுடன் மற்றும் நம்மளுடைய பங்குதாரர் பாலமுருகனுடன் நன்றி. பை சண்டியர் சபரி.